السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد அன்புக்கினியவர்களே சகோதரர் பக்கீர் முகமது அல்தாஃபி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. என்னன்னு சொன்னால், இஸ்லாமோஃபோபியா கருத்துகளுக்கு எதிராக, அதாவது இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துகளுக்கு எதிராக பல முயற்சிகள் செய்தோம். பல கட்டுரைகள், பல ஆக்கங்கள், பல சொற்பொழிவுகள், இன்னும் பல விஷயங்கள் செய்தோம். இதையெல்லாம் 2 1/2 மணி நேரத்தில் இவ்வளோ வருஷம் செய்த அந்த போராட்டங்களை, இவ்வளோ வருஷம் செய்த அந்த வேலையை 2 1/2 மணி நேரத்தில் இந்த ஒரு சினிமா செய்துவிட்டது என்று சிலாகித்து கூறினார். அன்பானவர்களே, அ அதற்கு மறுப்பாக அல்லது அதற்கு ஒரு விளக்கமாக நாம் ஒரு கருத்தை போட்டிருந்தோம். இந்த மாதிரி சகோதரர் அல்தாஃபி அவர்கள் இப்படியாக இவ்வளோ வருஷம் செய்த தஅவாவை இந்த 2 1/2 மணி நேரத்தில் இந்த ஒரு ஹராம் கலந்த ஹராத்தை மூலதனமாக வைத்து கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் எடுக்கப்பட்ட இந்த சினிமாவில் சொல்லப்படக்கூடிய சில கருத்துகள், இந்த கருத்துகள் பெருவாரியான மக்களுடைய மனதை வருடிவிட்டது என்பதனால, நாம் செய்த பல முயற்சிகளை விடவும் இது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறது அது சரியில்ல. அந்த தாவாவை விடவும் இது சிறந்ததுன்னு சொல்கிறது உண்மையிலே ஒரு அதிர்ச்சி தந்த ஒரு செயலாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பதிவு செய்தோம். பலரும் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ அதற்கு விளக்கமாக சகோதரர் சொல்லும் பொழுது இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு புதிய கருத்தை அவர் எடுத்துரைக்கிறார். என்னென்னா, தாவான்னு நான் சொல்லவே இல்லை, அழைப்பு பணி நான் சொல்லவே இல்லை. இஸ்லாமோஃபோபியா கருத்துகளுக்கு எதிராக எங்களுடைய பிரச்சாரங்கள், ஆரம்ப காலத்தில் தௌஹீத் ஜமாத்தில் அவர் இருக்கும் பொழுது தலைவராக கூட இருந்தார். பல மேடைகளில் அவர் பேசியிருக்கிறார். அவரும் குறிப்பிட்டிருக்கிறார், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கின்ற நிகழ்ச்சியெல்லாம் நடத்தணும் அப்படின்ட்டு. இது அனைத்தையுமே தாவான்னு தான் அவர்கள் சொல்லுவார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத்தில் பயணிக்கக்கூடிய எல்லா சகோதரர்கிட்ட கேட்டாலும் அது தாவான்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்போது இது எந்த அடிப்படையில் இது தாவா இல்லைன்னு இவர் சொல்கிறாருன்னு நமக்கு புரியலை. குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நன்மையான காரியங்களை ஏவக்கூடியவர்களாக, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள்தான் சமூகத்தில் சிறந்த சமூகம்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த தாவாவை தான் நம்ம செய்தோம். இஸ்லாமோஃபோபியா கருத்துக்கு எதிராக நாம் கருத்தோட்டம் செய்வதும் பிரச்சாரங்கள் செய்வதும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் செய்வோம். மனோ இச்சையின் அடிப்படையில் செய்ய மாட்டோம். மனோ இச்சையின் அடிப்படையில் அதை செய்யலை, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் செய்தோம் என்றால் அது தாவா தான். அது தாவா விட்டு வேற என்ன? அப்போ நீங்கள் தாவாங்கிற எண்ணத்தில் இதெல்லாம் செய்யலையா? உங்களுடைய அல்லது மற்ற சகோதரர்களுடைய எல்லா முயற்சிகளையும் இந்த கருத்து நல்லிஃபை பண்ணும் இல்லையா? அந்த கவலை உங்களுக்கு வேணும்ல? எல்லோருமே தாவாங்கிற எண்ணத்தில் தானே பண்ணாங்க. நாம் தாவா செய்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோங்கிறது தானே. குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரா, இதுதான் நம்மளுடைய கொள்கையாக இருந்துச்சு. அப்போ இஸ்லாமோஃபோபியா கருத்துக்கு எதிராக நாம் போராடியது தாவா தான் என்பதை கூட ஏன் மடைமாற்ற வேண்டும்? இது தேவையில்லாத கருத்து தானே. இந்த சினிமா அது என்ன பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது? இந்த சமூகத்தில் சினிமா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி என்ன தாக்கத்தை? நெகட்டிவான தாக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்குது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யானி வலா தக்ரபு ஜினா, ஜினாவின் பக்கமே போகாதீங்கன்னு சொல்கிறான். அதை கூடாரமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய சினிமாவில் காட்டப்படக்கூடிய சின்ன சின்ன இந்த மாதிரியான கருத்துகள், அதாவது முஸ்லீம்களுடைய வாழ்வியல்னு சொல்லக்கூடிய சில கருத்துகள் அவ்வப்போது வரும். இந்த சினிமாவில் அதிகமாக வந்திருக்கலாம். அதை வைத்துக்கொண்டு இது ஒரு பெரிய புரட்சி செய்தது மாதிரி நீங்கள் சொல்கிறது சரியில்லையே. இது என்ன ஆகும்னா, சினிமாவை பார்க்க பலரையும் தூண்டும். இது உங்களுடைய கருத்தாக இருக்கலாம். ஆனால் உங்களை மாதிரியான மார்க்க சொற்பொழிவாளர்கள், ஆரம்பத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர்கள், பிதஅத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர்கள், இது மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரம் செய்த நீங்களெல்லாம்
சினிமாவுக்கு ஆதரவாக பேசும் பொழுது, அது சமூகத்தில தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் என்பதில ஏதாவது ஐயம் இருக்குதா உங்களுக்கு? இல்லையே! நிச்சயமாக ஏற்படுத்தும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், இந்த சினிமா ஏற்படுத்தக்கூடிய நெகட்டிவான தாக்கம் அதிகமா இல்லையா? அத கவனிக்க வேண்டாமா? இப்படி சினிமாவை பாருங்க, பாருங்கன்னு எல்லோரும் நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம்னா, அப்போ சினிமாக்கு பின்னாடி தான் மக்கள் போவாங்க. அதைக் கொண்டு தான் மக்கள் தலைவர்களை தேடுவார்கள். அங்கு தான் அவங்களுடைய எல்லா கஷ்டத்துக்கான நீதியை தேடுவார்கள். அங்கு தான் வாழ்வியலை தேடுவார்கள். குர்ஆனும் சுன்னாவும் தான வாழ்வியல். அதுதானே ஒரு முஸ்லீம்க்கு முக்கியமானது. அதன் பக்கம் தானே மக்களை அழைக்கணும். சரி சினிமா அப்ப அப்படியே கூடாதா? சினிமாங்கிறத அப்போ டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணணுமா? அப்படின்னு கேட்டேன்னா, நீங்க உங்களுடைய மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எத்தனையோ பேர் சினிமாவுல நடிச்சிட்டு இருந்தவங்க, சினிமாவை விட்டும் தூரமாக போயிட்டாங்க. ஒரு காலமும் அவங்க வந்து சினிமா வந்து இஸ்லாமிய மையப்படக்கு ம ம என்னது மையப்படுத்தப்பட்ட சினிமாவாக இருந்தால் நான் நடிப்பேன்னு சொல்லல. எத்தனையோ நடிகைகளாக இருந்தவங்க இன்னைக்கு விலகி இருக்கிறாங்க சினிமாவ விட்டு. அவங்களுக்கு தெரியும். இந்த ப்ரொஃபஷன் வந்து இஸ்லாத்துக்கு உகந்தது இல்ல. இடையில கூட நடிகை மும்தாஸ்ங்கிற ஒரு சகோதரி வந்து தெளிவா சொல்றாங்க. இந்த ப்ரொஃபஷன்ல இருந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நல்ல முஸ்லீமாக நான் வாழ முடியாதுங்கிறது தெளிவாகவே அவங்க சொல்றாங்க. எத்தனையோ பேர் வெஸ்டர்ன் சைடுல நீங்க பார்த்தீங்கன்னா, இசை கச்சேரி நடத்துனவங்க, மிகப்பெரிய அளவுக்கு பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தாங்க. பாப் சிங்கர்ஸா இருந்தாங்க, ஆக்டர்ஸா இருக்கிறவங்க. அப்படி அந்த ப்ரொஃபஷனை துறந்து விட்டு வந்தார்கள். ஏன்னா அந்த ப்ரொஃபஷன்ல நீங்க நல்ல முஸ்லீமாக இருக்க முடியாது. காரணம் அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்களேன். ஏதோ ஒரு டைரக்டர், இப்ப இந்த ஹபீபி எடுத்த ஒரு டைரக்டரு, இசை இல்லாம, பெண்களை இணைக்காம, அதாவது ஆ ஹிஜாப் இல்லாம, இப்படி எந்த அதாவது இஸ்லாமிய நெறிமுறையில அ நெறிமுறைகள் தவறாம ஒரு தெளிவான திரைப்படத்த ஏகத்துவத்தை பரப்புற மாரியும், உண்மையான இஸ்லாமிய அல்லது முஸ்லிம் வாழ்வியல குர்ஆனிலிருந்தும், சுன்னாவிலிருந்தும் தெளிவாக இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட அனைத்து விஷயங்களையும் பயன்படுத்தி, இதே கேமராவை கொண்டும், இதே டெக்னாலஜி கொண்டும் எடுக்கிறதுக்கு ரெடியா? யோசிச்சு பாருங்க. நிச்சயமா மாட்டாங்க. ஏன்னா கமர்ஷியலா அவங்க வந்து இந்த திரைப்படத்த எடுத்து ஜெயிக்கணும். அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும். அவ்வளோதான். அதுல சிலர் வந்து என்ன நல்ல கருத்துக்களையும் ஆட் பண்றாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனால் அது ஒரு காலமும் என்ன ஆவாதுன்னு சொன்னா, நாம பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த அந்த நிலைக்கு அது போயிராது. இன்னைக்கு எந்த மாரி ஆயிட்டாங்கன்னு சொன்னா, சினிமாவ பாருங்க முழுமையா. பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சினிமாவ பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். காரணம், அதில இருக்கக்கூடிய விஷயங்கள். இசைய வந்து ஹலால்ன்னு சொல்லிற முடியுமா? இந்த மாரி ரொமான்ஸ ஹலால்ன்னு சொல்லிற முடியுமா? காதல் காட்சிகள நம்ம ஹலால்ன்னு சொல்லிற முடியுமா? அதையே அடிப்படையாக வைத்து எடுத்த திரைப்படங்கள எப்படி நீங்க வந்துட்டு பார்க்கணும்னு சொல்றீங்க? சில நேரங்கள்ல அது இஸ்லாமிய கருத்துகளோடு இருக்கிறது அப்படிங்கிறதுனால, அது எப்படி ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்தும்? சினிமா எப்படி தாக்கத்த ஏற்படுத்தும்? அப்ப ஹராம் கலந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தாக்கத்த ஏற்படுத்திருமா? அப்படிதான் இருந்துச்சுன்னு சொன்னா, நம்மளுடைய பிரச்சாரமே மாறி போயிரும். சுப்ஹானல்லாஹ்! அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்க வந்து இந்த நல்லவைகளை பரப்புவதற்கு எதையும் செய்து கொள்ளலாம், எப்படியும் செய்து கொள்ளலாம்னா, இது சுன்னாவுக்கு எதிரானது இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் வந்து ஹராமான விஷயங்களை கொண்டு ஹலாலை பரப்புனாங்களா? அல்லது இஸ்லாத்தை பரப்புனாங்களா? இல்லையே! ஏன் அத நாம செய்யணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்படி இல்லன்னா, நீங்க இன்ஷா அல்லாஹ் முன்னெடுத்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுங்க. இசை இல்லாது, பெண்கள் இல்லாது, இஸ்லாத்துக்கு உட்பட்டு ஒரு அழகான டாக்குமெண்ட்ரிய, ஒரு உண்மையான இஸ்லாமிய வாழ்வியல தாராளமா எடுக்கலாம். ஆனா அது சாத்தியமா அப்படிங்கிறத பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல புரிதலை நமக்கு தரட்டும். இது மாதிரியான ஹராமான எல்லா விஷயங்களிலிருந்தும் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.